இனிய காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் உலக மின்னல் அன்புடன் வரவேற்கின்றது. இன்றைய தலைப்பாக நாம் கனடாவில் தனிப்பட்ட வரி விதிப்பு பர்சனல் இன்கம் டேக்ஸ் அமைப்பை பற்றி பேசப் போகின்றோம். யார் இதை செலுத்த வேண்டும், எப்படி வேலை செய்கிறது மற்றும் வருமானம் மற்றும் கழிவுகள் என்னென்ன என்பதை பார்ப்போமா? கனடாவில் வாசித்தர்கள் உலகளாவிய வருமானத்துக்கு வரி செலுத்துகின்றனர். ஆனால் கனடாவில் வாசித்தர் அல்லாதவர்கள் சில குறிப்பிட்ட கனடியா வருமானத்துக்கு மட்டுமே செலுத்துவார். நான் ரெசிடென்ஸ் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் தெரிவிக்கின்றது. கனடிய வருமான சட்டப்படி ஆண்டில் எப்போது இருந்தாலும் கனடாவில் வாசித்தர் ஒருவர் வரி விலக்கு வருமானத்துக்கு வரி செலுத்த வேண்டும். வருடம் முடிந்த பின்னர் வாசித்தர்கள் T1 என்ற பத்திரத்தை தாக்கல் செய்ய வேண்டும். கால அளவு ஏப்ரல் 30 அல்லது சுய தொழிலாளர்களுக்கு ஜூன் 15. ஆனால் செலுத்த வேண்டிய தொகை ஏப்ரல் 30 உள் கட்டப்பட வேண்டும். பின்னர் வட்டி வசூலிக்கப்படலாம். வரி வசூல் முறை. வரியை செலுத்தும் கழிவுகள் டிடக்ஷன்ஸ் அட் சோர்ஸ் உங்கள் சம்பளத்தில் இருந்து நேரடியாக கழிக்கப்படும். இது முதலாவது. இரண்டாவது, அதாவது தவணை மூலம் வருடத்துக்கு மதிப்பீடு செய்யப்பட்ட முன்பணம். மூன்றாவதாக, நீங்கள் வரி செலுத்தும் பொழுது தாக்கல் செய்யும் பொழுது செலுத்தப்படும் வரி. நாலாவதாக, ஏற்கனவே முன்பு செலுத்தாத வரிகள் இருந்தால் உங்களுடைய வரியை பதிவு செய்த பின்னர் தாக்கல் செய்த பின்னர் அதற்கு வரி செலுத்தப்படும். உங்கள் நிறுவனங்கள் சிபிபி, கியூபெக் பென்ஷன் பிளான், எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ் மற்றும் ப்ரொவின்சியல் மாகாணங்களுக்கான திட்டங்களுக்கான பணியை தானாக கழிக்கலாம். அதிகமாக கட்டியிருந்தால் CRA உங்களுக்கு ஒரு கழிவுத் தொகையை காசோலை மூலம் அனுப்பும். யார் வரி செலுத்துவார்கள்? முக்கியமாக வரி செலுத்துவர் யார் என்று பார்த்தால், தனிப்பட்ட நபர்கள், சுயதொழிலாளர்கள், கமிஷன் அடிப்படையிலான ஊழியர்கள், நிறுவனங்கள், அறக்கட்டளைகள். தனிப்பட்ட நபர்களின் வருமானம் என்னவென்று பார்ப்போம். வரி செலுத்தக்கூடிய முக்கிய வருமான வகைகள் வேலை சம்பளம், சிபிபி, QPP, கியூபெக் பென்ஷன் பிளான் மற்றும் ஓல்ட் ஏஜ் செக்யூரிட்டி, அதாவது வயது முதிர்ந்தவர்களுக்கான ஓய்வு நிதி பணம் போன்ற பணியிடத்திட்டங்கள், முதலீடுகள், லாப பங்கு, கேபிட்டல் கெயின்ஸ், அதாவது சரக்குகளை வாங்கி பங்கு சந்தையில் வாங்கி விற்றால் அது கேபிட்டல் கெயின்ஸுக்குள் அடங்கும். வட்டி, வங்கியில் நீங்கள் போட்டிருக்கும் பணங்களுக்கான வட்டிகள். வாடகை வருமானம், மாணவர்களின் படிப்பணிகள், வேலை இழப்பு அல்லது மாற்றுத்திறன் நிதிகள், அலிமோனி, அதாவது கல்யாணம் கட்டிய பின்னர் குழந்தைகளை விட்டு பிரிந்திருப்பவர்கள், மனைவியை விட்டு பிரிந்திருப்பவர்கள் பிள்ளைகளுக்கு செலுத்தும் பணம், குழந்தை நிதிகள், விவசாயம் மற்றும் மீன் வளம். கழிவுகள் மற்றும் செலவுகள் என்னவென்று பார்ப்போமா? வருமானத்தை குறைக்கக்கூடிய கழிவுகள் RRSP நிதி செலுத்துதல், கல்வி கட்டணங்கள், இடமாற்ற செலவுகள், பின்பு ஓய்வு திட்டங்கள், யூனியன் கட்டணங்கள், வாடகை சொத்து செலவுகள், சட்ட செலவுகள், சொத்து வரிகள், மோர்கேஜுகளுக்கான, அதாவது நீங்கள் வீடு வாங்கும் பொழுது கடன் வாங்கியிருந்தீர்களானால் அந்த கடனுக்கான வட்டி, பராமரிப்பு, கணக்கீட்டு கட்டணங்கள், எல்லா வகைகளும். கனடிய வருமான வரி காரியாலயம் அங்கீகாரம் பெற்ற கழிவுகளும் உங்கள் வரித்தொகையை குறைத்து பணத்தை சேமிக்க உதவும். இதன் முடிவுரை என்னவென்றால், இதுதான் கனடாவில் தனிப்பட்ட அமைப்பு. யார் செலுத்துவார், எந்த வருமானம் பொருந்தும் மற்றும் எந்த கழிவுகளை கேட்கலாம் என்பதற்கான ஒரு சிறு விளக்கம். இதை அறிவது உங்கள் வரியை திட்டமிட, சேமிக்க மற்றும் அதிர்ச்சிகளை தவிர்க்க உதவும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்வது மட்டுமல்லாது உங்களுக்கு விருப்பமான உறவினர், நண்பர்கள் மற்றும்படி எவர் இங்கு கனடாவில் இருந்து வரி செலுத்துகின்றார்களோ அவர்களுடன் பகிர்ந்து கொண்டால் அவர்களுக்கும் இது நன்மை பயக்கும் என்ற முறையில் நான் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.